ஏன் ஈரக்குலையை வெடிக்குதுப்பா, என் ஈரக்குலையை வெடிக்குது. இங்கே பாருங்க. எம்மா எம்மா எம்மா, இது எப்படியாடு இந்த வீட்டில் நடக்குமா? ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஆசையாக ஏன் வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு இங்கே பாருங்க. அது ரேஷன் கடைக்கு நான் போயிட்டு வரதுக்குள்ளே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கா. இங்கே பாருங்க. எம்மா 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 எம்மா, ஏ அப்பா, இது என்ன ரேட்டு ஆகுங்கிறியா எல்லாம். இங்கே பாருங்க. நீ தின்னுமா, இன்னும் தின்னு, இன்னும் குறையில, இன்னும் தின்னு. அம்மா இதெல்லாம் என்ன ரேட்டு? இது என்ன ரேட்டு? 60 ரூபா, 60 ரூபா, 60 ரூபா பிஸ்கட்டு. 100 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா, 80 ரூபா. ஒரு மாதம் சம்பளம் போச்சு, எனக்கு தூக்கம் வராதுவே. ஏன் தூக்கம் வராது? இன்னைக்கு தூக்கம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தான் இது இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இவ எப்படி எவ்வளோட்டி பிடிச்சுப்பாளா? இது பாருங்க. ஒரு பிரெக்னெண்டாக இருக்கால பாருங்களா, அம்மா முடியாதுங்களா? இதுக்காத இது பேரிச்சம்பளம் வேற, பேரிச்சம்பளம். ஒரு பார்த்து பறிச்சு திங்கணும். சும்மா இனிப்பா இப்படி தின்னா வர்ற சம்பளம் இதுக்கு தான் போகும். பாண்டிச்சட்டி எடுத்துட்டு சித்தாள் வேலைக்கு தான் போகணும், அடுத்த 10 நேரம் வேலைக்கு. நல்லா தான் போனேன். இது மட்டும் இல்லை, இங்கே பிரிச்சுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்டாங்க. வாங்க பிரிச்சுக்குள்ள இங்கே பார்த்தீங்களா, இது சோனு பப்படி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்தோன்னா ஒரு 5-6 பாக்கெட் காலி பண்ணியாச்சு இந்த பிஸ்கெட்டு. எம்மா எம்மா எம்மா, இவ்வளோ பெருசு. எவ்வளோ ஆகும்? அதுக்கு 300 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோத்துக்குள்ள வச்சுட்டு அது கீழே ஒரு பாக்ஸு. இந்த மாதிரி வித்தியாசமே என் கண்ணில் நானே சாப்பிட்றேங்க. இங்கே பாருங்க, வந்தோடனே ஏகப்பட்டது. உங்களுக்கு என்ன குறைஞ்ச வச்சுருந்து எளினி இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். பேச முடியல. இவளுக்கு இளநீ, இந்த ரோச்சு மில்லுக்கு பலரசு எல்லாம் வாங்கி கொடு. இவளுக்கு ஸ்வீட்டுக்கானு வேறு. இவளுக்கு ஸ்வீட்டுக்கானு இல்லாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு. அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. நான் இருந்திருக்குன்னு வீட்டில் செல்லு எங்களை தான் இருந்திருக்கும். போன போட்டால் செத்து நம்பர் இருப்பேன். இல்லை நேரில் வந்திருந்தாலும் என்ன நீங்கள் அப்படி நெக்ஸ்ட்டாக போயிட்டு வாங்க, காசை போட்டு தாங்கன்னு கேட்டிருப்பேன் கொரியர்கிட்ட. என்ன இந்த முறைக்கா சும்மா தாங்க சொன்னேன். நான் வந்து அப்படிலாம் ஏச மாட்டேன். ஏன் மண்டாட்டி இல்ல, அதெல்லாம் ஏச மாட்டேன். இப்போ அது புள்ளத்தாச்சி இப்படி ஏசுறேன்னு நீங்கள் வேற ஏசிடக்கூடாது. அதை அவன் வாங்கி எவ்வளோ நாள் சாப்பிட்டு போகிறாங்கன்னாங்க. இந்த டைமில் நல்லா சாப்பிடணும். அதனால நான் இனிமேல் சொல்ல மாட்டேன். அதனால் நல்லா சாப்பிடு. நீ என்னென்னாலும் ஆர்டர் போட்டு நான் வாங்கி தரேன். நம்ம இதில் நம்ம சேனலில் நல்லா பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்ல கபிள்ஸ் வீடியோவும் வரும். பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுக்கிறதா போச்சு. அதனால் ஏசலாம் மாட்டேன், அக்காவை ஏசுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நாங்கள் நிறைய ஃபுல் வீடியோ போடலான்னு பிளான் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்கு போயிடுவா. அதடி கொஞ்சம் ஃபுல் வீடியோ எடுக்கணும். ஊருக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லை ஊருக்கு போனால் சந்தோஷமாக உனக்கு இருக்கும்ல, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது. அதுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம கொஞ்சம் கிளுன்னு இருக்கலாம். ஆமாம், அதனால் அது ரொம்ப திணறுதே, என்ன பேசன்னு தெரியல. அதாவது முன்ன கப்புலாக இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும், இப்போ தானே வந்திருக்கோம். அதனால் மற்றும் பழையா இருக்குது. சரிங்க, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனா போனால் இந்த இருக்கிற முடியும் 5-6 முடியும் பிடிச்சி கொடுவா. யாருமே சொட்டை உழுது. நான் 2வது கல்யாணம் வேறு பண்ணணுன்னு இருக்கேன். அது சும்மா பண்ணுக்கு, எல்லாம் ஜாலிக்கு. சரிங்களா, பேசி முடிச்சு நான் என்ன பண்ணுவா, அருவாமனை இருக்குது, கொத்தி போடுவேன் எடுத்து. சரிங்களா, இனிமேல் வந்துட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே தேவை. அதனால் நல்லா சப்போர்ட் பண்ணணும் நீங்கள். சரிங்களா, லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே, கிரிட்டு கப்புள் ஃபேமிலிஸே.